தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. சென்னையின் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் போக்குவரத்து திட்டத்தின் முக்கிய மைல்கல்லாக கருதப்படும் போரூர் வடபழனி வரையிலான 7 கிலோமீட்டர் வழித்தடத்தில் சோதனை ஓட்டம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெய்ஹரீஷ் வழங்க நாம் கேட்கலாம். ஜெய்ஹரீஷ், சோதனை ஓட்டம் இப்போ மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மக்கள் பயன்பாட்டுக்கு எப்போ வரக்கூடும்னு சொல்லப்படுது? வணக்கம் ஷியாம். சென்னை போரூரில் இருந்து வடபழனி வரையிலான மெட்ரோவின் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. பூந்தமல்லி கலங்கரை விளக்கம் இடையேயான மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட வழித்தடத்தில் போரூர் வடபழனி இடையே மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் தொடங்கியுள்ளது. சென்னையில் 2வது கட்ட மெட்ரோ பணியின் ரயில் பணிகள் வேகம் எடுத்துள்ள நிலையில பூந்தமல்லி கலங்கரை விளக்கம் இடையே மெட்ரோ ரயில் 2வது கட்ட வழித்தடம் நாளில் இன்று சோதனை ஓட்டமானது நடைபெற்று வருகிறது. தண்டவாளத்தில் செயல்திறன் சிக்னலில் அமைப்பு, ரயில் பெட்டியின் இயக்கத்திறன், பிரேக்கிங் சிஸ்டம் ஆகியவற்றை கண்காணிப்பு, மேலும் சோதனை ஓட்டம் வெற்றி பெறும் பட்சத்தில் பாதுகாப்பு சான்றிதழ் பெற்று பூந்தமல்லி முதல் வடபழனி வரை 16 கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் இயக்க முடியும். மேலும் இதே வழித்தடத்தில் போரூர் முதல் ஆழ்வார் திருநகர் வரை, மாதாவரம் முதல் சோழிங்கநல்லூர் இடையேயான மெட்ரோ வழித்தடம் இணைகிறது. சென்னையின் முதல் டபுள் டக்கர் மெட்ரோ வழித்தடமாகவும் இன்று இந்த போரூர் மெட்ரோ கட்டுமானம் நடைபெற்று வருகிறது. இந்த வழித்தடத்தில் ரயில் கட்டுமான பணிகளும் வேகம் எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இன்று இந்த சோதனை ஓட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் 5 முதல் 10 கிலோமீட்டருக்கும் குறைவாகவே தற்போது ட்ரெயினை இயக்கி தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருவதும் அதிகாரிகள் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரீஷ். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.